ஏன்னா நிறையா தொடர்கள் நேற்று வந்து இந்த கணக்கு புரியலைன்னு வந்து கேட்டாங்களாம். அதனால் இதுதான், அது ஒன்றும் பெரிய சூத்திரமெல்லாம் கிடையாது. இந்த அடிப்படையில் ஒரு கணக்கை போட்டு அனுப்பிச்சோம். பட் தீர்ப்பு சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய முயற்சி எப்படி இருக்குது, ஓய்வூதியர் சங்கங்கள் எப்படி இருக்காங்க, அரசாங்கம் இவ்வளோ நல்ல தீர்ப்பை டைல்யூட் பண்ணுது, அரசாங்கம் இந்த தீர்ப்பை அமுல்படுத்தாமல் இருப்பதற்கு என்னென்ன தந்திரங்கள் செய்து அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதுக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக சண்டை போட வேண்டிய காலகட்டம். கிடைத்தது வரை லாபம், ஆனால் அரசாங்கம் சதி செய்கிறது, அரசாங்கத்துக்கு எதிராக போராடணுங்கிறது பதிலாக இந்த ரிட்டையர்டு சங்கங்கள் அவங்களுக்குள்ள பயங்கர சண்டை. நான் தான் ஜெயித்தேன், ஏன் கேஸை வச்சு தான் நீ ஜெயிச்ச, நீ கேஸே இல்லை, நீ போலியாக கோர்ட்டுக்கு போய் போட்டோ எடுத்து போட்டேன்னு ஆளாளுக்கு எதில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ காசை வசூல் பண்ணுறதுக்கு இவன் பிளான் பண்ணுறான், நான் போட்ட கேஸை நீ காசு வசூல் பண்ணுற. இதுதான் ஓய்வூதியர் சங்கங்களுடைய நிலைமையாக இருக்குது. இப்போ நம்மளை பொறுத்தளவில் சங்கங்களுக்குள்ளே வேறுபடலாம், நமக்கும் எல்பிஎஃப்புக்கும் வேறுபாடு இருக்குது, நமக்கும் ஏடிபிக்கும் பிரச்சனை இருக்குது. அப்படின்னா அது வேறு சங்கம், நம்ம வேறு சங்கம். கோரிக்கைகள், கோஷங்கள், அரசாங்கத்தை பற்றிய பார்வையில் நமக்கு எல்பிஎஃப்புக்கு வித்தியாசம் இருக்குது, சண்டை வருது. நமக்கு ஏடிபிக்கு வித்தியாசம் இருக்குது, சண்டை வருது. ஆனால் அந்த ஓய்வு பெற்றோர் சங்கங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு என்ன காரணம் இருக்குது? ஒரு காரணம் கிடையாது. எல்லா கோரிக்கையும் ஒன்று தானே. ரிட்டையர்ட் ஆனவனுக்கு பணப்பலன் கூட டிஏவை கொடுத்தவரை வேறு என்ன இருக்குது? வேறு என்ன கொள்கை பிரச்சனை இருக்குது? எதுக்கு சண்டை போடுறாங்க? இந்த சங்கங்களுடைய புரிதல் இல்லாத நிலையும் இந்த பிரச்சனை தீராமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம். ஒரு சங்கம் வழக்கு நடத்தியது, நல்லா வழக்கு நடத்தியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, ஓகே, பாராட்டு. அந்த தீர்ப்பை எல்லாரும் சேர்ந்து நீ அமுல்படுத்து என்று சொல்வதற்கு பதிலாக இன்றைக்கு இந்த சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. நமக்கு என்ன வேதனைனா, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அரசாங்கத்துக்கு வசதி, நாம் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணோம். சென்ற வருடம் 9, 10, 2 நாட்கள் வேலை நிறுத்தம், எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி செஞ்சு பார்த்தோம். ஆளாளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி கடைசியில் ஒருவேளை அந்த ஒற்றுமை நீடித்திருந்தால் பிரச்சனை எப்போ தீர்ந்திருக்கும். இப்பவும் வந்து இந்த பிரச்சனை போராட்டத்தின் மூலமாகத்தான் தீரும், ஒப்பந்த பேச்சுவார்த்தை மூலமாக தான் தீரும்.